அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தன குடும்ப புத்திர ஞான அந்தஸ்துக்கு காரகனான குரு பகவானின் அம்சத்தில் கொண்டுள்ள உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சூரியன், ராகு, செவ்வாய், சனி, கேது என பிரதான கிரகங்கள்லாம் எதிர்மறையாக சஞ்சரிக்குது. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் சங்கடங்களை எல்லாம் விலகும். உடலில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. மற்றவங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிலர் வெளிநாட்டிற்கு செல்வதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. முயற்சியெல்லாம் வெற்றியாகும். பெண்களுக்கு சங்கடங்கள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மை அளிக்கும். நட்புகளுடன் எச்சரிக்கை அவசியம். அவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புண்டு. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் சேரும். தலைமையால் பாராட்டப்படுவீங்க. விவசாயிகள் கவனமாக செயல்பட வேணும். மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவது நல்லது. சந்திராஷ்டமம் மார்ச் 27, 28. அடுத்தது அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 21, 30, ஏப்ரல் 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நடராஜரை மனதில் நினைத்து வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. தன புத்த ஞான காரகனான குரு, ஆயுள் காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவங்களை வழிநடத்தி செல்கின்ற திறமையும் இருக்கும். உங்கள் கௌரவத்திற்கு எந்த நிலையிலும் எப்போதும் குறைவு விடாது. பங்குனி மாதத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு, புதன், சூரியன் சஞ்சரித்து வருவதால் உங்கள் பக்கம் டென்ஷன் அதிகரிக்கும். வேலையில் குழப்பங்கள் உண்டாகும். எதை முன்னால் செய்வதென்று முடிவெடுக்க முடியாமல் குழம்புவீங்க. ராகுவும் புதனும் உங்கள் ஆசைகளை அதிகரிப்பாங்க. அதனால் வீண் சங்கடங்களை அதிகரிக்க நேரம். நட்புகளிடம் உடன் பணிபுரிவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் உங்களுக்கு அவசியம். விரயஸ்தானத்தில் நட்சத்திரநாதனும் செவ்வாயின் சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் பல வகையில் தோன்றும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சுக்கிரனின் சஞ்சார நிலையால் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பெண்கள் கவனமுடன் செயல்பட வேணும். ராகு புதன் இணைவு 7ஆம் இடத்தில் கேது என்கிறதுனால எதிர்பாலினத்தரிடம் மிகவும் கவனமாக இருக்கணும். சிலருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும்.
மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. சந்திராஷ்டிரமம் வந்து மார்ச் 28, 29. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 21, 26, 30. ஏப்ரல் 3, 8, 12. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது அஷ்டலட்சுமியை வணங்கி வர வாழ்க்கை வளமாகும். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது ரேவதி. அறிவு புத்திகாரகனான புதன், ஞானக்காரகனான குரு பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்போதும் இருக்கும். மற்றவங்களை வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையை நோக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. பங்குனி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கிறதும் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை என்றே சொல்ல வேணும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீங்க. வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள்லாம் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். எல்லா நிலையிலும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். மற்றவங்களால் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண்பீங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும். விவசாயிகளுக்கு திடீர் செலவு ஏற்படும். விவசாய பணியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வர வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டிரமம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது மார்ச் 29, 30. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 14, 21, 23. ஏப்ரல் 3, 5, 12. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வர சங்கடங்கள்லாம் தீரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்கள். மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.